தாய் கண்ணே திருவையமா சோப்பு தீ வைப்பாங்க ஆமா ஊர்ல எல்லாம் சரக்கு வச்சுட்டு அவங்கள மட்டும் உதவாங்கிட்டு வருவோம் நான். ஆமா அது போல பையன் நான். எங்க அம்மா ஏரி வேலைக்கு போறாங்க இல்லையா அந்த துட்டு எதுவுமே தெரியாது குடிச்சு வந்து உதவாங்கி உட்காந்து போல நாடகம் வச்சா எனக்கு ஆகாது. முதல்ல நான் தான் உட்காந்து இருப்பேன் குச்சிட்டு அமங்கல பண்ணினே இருப்பேன் ஆடவே விட மாட்டேன். எவனா கோவத்துல வந்து பாலு விட்டானா ஏந்து போயின்னு அது போல ஆளு. ஆனா எங்க அம்மா தான் பாவம் என்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. புள்ள இப்படி புடிச்சிட்டு உதவாங்கி வந்து இப்படி இருந்தா எப்படி இது எப்ப நான் திருந்தோம். சரி பரவாயில்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் கொண்டாட்டி வந்து திருத்துவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சு முதல்ல ரூம்ல எனக்கு தள்ளிட்டாங்க. ஆமா அங்க போனோடனே எனக்கு கை கால் ஒத்துட்டு என்ன புது அனுபவம் கல்யாணம் எப்படி இருக்குமோ முதல்ல எப்படி இருக்குமோ எனக்கு தான் தெரியும். முன்ன கல்யாணம் பண்ணி தான் எனக்கு தெரியும். நான் பண்ணது ஒரே ஒரு கல்யாணம் கை கால் ஒதுரிங்குது. என் மொண்டாட்டி பால் எடுத்துக்கின்னு வரா சொம்புல அதை பார்த்துன்னு எனக்கு சரக்கு அடிக்கிற ஞாபகம் வந்துச்சு. ஆமா எடுத்துட்டு வந்து குத்தா பாரு வாங்கி நான் அப்படியே குடிக்கல சரக்கு அடிக்க ஞாபகம் வந்துச்சு. தண்ணி எடுத்து கலந்தாரிச்சு இரவு என்பது இரு பாதி ஒரு பாதி குடிகார கம்யூனிட்டி எனக்கு தெரியும். குட்டி கடாச்சே அவ மூஞ்ச திரும்பி பார்த்தா அளவலாலும் ஒத்துட்டு தெரியல முதல்ல எனக்கு என்ன தெரியும். பொம்பளைங்கிட்ட பேசினா பரவாயில்ல உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல நீ பேசுங்க இருப்ப எனக்கு கை கால் ஒத்துட்டு ஏண்டி அம்மா முதல்ல லைட் நித்து அப்புறமேட்டு பாத்துக்கலான்ட்டு அவ லைட் நித்துனா எவனோ வந்து கதவு தட்டுறான். முதல்ல வந்து கதவை தட்டுறான். எவன் தட்டுறான் கதவு தட்டுறான். எதுக்கு நான் முதல்ல கதவு தட்டுவாங்க போல இருக்குது அப்படி நினைச்சீங்கன்னா கதவு தாந்து பார்த்தா எவன் கடாயில நின்னுங்கிறான். யமன் கடாயில நிக்கல யமன் எருமக்கடா எருமக்கடா அதுல நிக்கிறான். வாயா பையா வாடா பையான்னு என்ன கூப்பிடுறான். டேய் ஏன்டா என்ன கூப்பிடுறேன்னு கேட்டேன். உன் டேட் முடிஞ்சு போச்சுடா இன்னைக்கு உன்னை பிடிக்கணும்டா முதல்ல உன் பேருக்கு இது லிஸ்ட்ல வாடான்றான். அரம பேரே உண்டு அட பாய் பொறிக்கு மேல திஞ்சிங்க அந்த அங்கங்க உத போட்டுங்க அந்த அப்பலாம் வந்து பிடிக்கல பத்தாண்டா கல்யாணம் பண்ணி முதல்ல ஒரு ஆரம்பிக்கிற என் சங்கதி உருவாக்க போறடா இப்போ வந்து பிடிக்கிறாடான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. லிஸ்ட்ல முதல்ல உன் பேருக்கு உன்னை பிடிச்சிட்டு ஆத்து உன்னை பிடிப்பேன் வாடான்றான். சரி என்னடா பண்ணது இவங்கிட்ட எப்படி தப்பிக்கிட்டு யோசனை பண்ணேன். பீரோல ஒரு கோட்டை வாங்கி வச்சிருந்தேன் நடு ராத்திரில அடிக்கலான்னு. சரி எமங்கிட்ட சொன்னேன்ப்பா உன்னோட வரத்தை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு ஒரு பழக்கங்குது. என்ன பழக்கம்? யாரா இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்தா நான் குடகத்தை சாப்பிட்டாதான் அவங்க பின்னாடி வருவேன்ட்டு வந்தவனுக்கு விருந்து உண்டு. சரிப்பா நீ எதனா உனக்கு குடுறா நான் துண்ணுட்டு உனக்கு இட்டு போறேன்டா முதல்ல. சரி எத்தனை ஒரு கோட்டை வச்சேன் நைட்டு ஊத்தி குட்டா அவனுக்கு குட்டாம் பாரு அவன் சொரிக்கணும் யமனா ஒரு நைட்டுக்கா சொரிக்கணும் ஒரு நைட்டு பார்த்தா ஆன்ஸ் காலிக்கு வச்சுக்கிட்டாரு. நான் பிளாக்ல வாங்கினேன் எனக்கு ஆன்ஸ் காலிக்கு சொரிக்கணும். இதான் நான் நல்ல டைம் சொல்லிட்டு அவன் கையில லிஸ்ட் இருந்துச்சு எடுத்து பிரிச்சு பார்த்தா முதல்ல என் பேத்தாங்கிறது கோவிந்தசாமி தலைப்பு. சரி அவன் போதை தெரிஞ்சு என்னன்னா முதல்ல என்ன தான் பிடிப்பான் அதுக்கு ஐடியா பண்ண சொல்லிட்டு எத்தனை பேனாவை முதல்ல என் பேரை அழிச்சிட்டேன். 50 வருஷத்துக்கு பின்னாடி வந்து என் பேரை எழுதிட்டேன். 50 வருஷத்துக்கு பின்னாடி பேரம் பேத்திலாம் எடுத்துடலாம் அவன் முடி பட்டு சுத்தி அவன் கையில வச்சுட்டேன். வச்சுட்டு திரும்புறேன் பட்டுன்னு அந்த காலை பிடிச்சிக்கலாம். யார் யமனா? கால்ல விழுந்துட்டான். உங்கால் ஏன்டா பையா இந்த மாதிரி யமனாச்சு என் கால்ல விழுறான்னு கேட்டேன். ஐயா நான் எதுக்கு கால்ல விழுந்து தெரியுமா? நான் கூட யமலோகத்துக்கு சரக்கு சாப்பிட்டுக்கிறேன் மொடா குடிச்சுக்கிறேன் எனக்கு போதை ஏறல. நீ நைட்டு குத்துடா நான் சொரிக்கினாரா அப்படின்னு என் கால்ல விழுந்துட்டான். சரி பரவாயில்ல ஏந்திரா பையான்னு ஏந்து என்னன்னா பார் உனக்கு ஒரு நன்மை பண்ண போறான். உனக்கா? ஏண்டான்னு கேட்டேன். இது வரைக்கும் எத்தனையோ உயிரை புடிச்சுன்னு வந்துக்கிறேன். எவனும் என்ன மரியாதை குத்தி பேசுறது கிடையாது. எல்லாம் கண்ணாமுன்னா திட்டுவாங்க கம்யூனிட்டி அம்மா வந்துட்டான் கம்யூனிட்டி அம்மா வந்துட்டான்னு. என்ன அதிகமா பேசுறது ஆயாங்க தான் அதிகமா பேசும். என்ன
அப்படின்னு சொன்னான். அதனால உனக்கு ஒரு நன்மை பண்ண என்னடா சொல்றான்னு முதல் லிஸ்ட்ல இருந்து பேரை பிடிக்கிறோம் சொன்னல. இனிமே நான் முதல்ல இருந்து பிடிக்க போறதில்ல, உனக்காக நான் லாஸ்ட்ல இருந்து பிடிக்க போறேன். எவன் தலையெழுத்து எங்கேயும் மாத்த முடியாது. அவன் உடம்பு சரியில்லையா 2 கோடி செலவானா கூட அவன் விதி போறதுனா போய் தான் சேர்ந்து எவனுக்கு எது நடக்குமோ அது நடக்கும். சரி சொல்லி லைட்டு பார்த்த மாதிரி பார்த்தா கீவிறான். எது பார்த்தா எல்லாம் கனவு. அந்த கனவுல யமனா வந்து யார் தெரியுமா? அது நீதான் நைட்டிலே சொல்லிக்கிட்டேன்டி. காலத்தோட கட்டுகளை கேட்டீங்க சொல்லிவிட்டேன் விட்டு தள்ளு. உதயராணி நல்லது போடமான பொண்டாட்டியே வனாங்க. அவன் தாலி கட்டு பயிர் நடக்கிறான். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணோம் எதுக்கிட்டா பண்ணோம்? கல்யாணம் பண்ணாதவே இருந்திருக்கலாமே, துட்டுலாம் செலவு மிச்சமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். சில பேர் டீக்கல்லே கலந்து கிடப்பான், சில பேர் ஓயின் சேப்பிலே பத்து கிடப்பான், சில பேர் இதான் சபரிமலைக்கு 48 நாள் இன்னாவது ஓடிடுறாங்க. வீட்டுக்கு போனா பார்த்தா அச்சில் பெருப்பில்ல முளக்கா அல்ல எல்லாம் நாங்க வாங்கி கொட்டோமா? இது ஆம்பளை பொண்டாங்க எல்லாம் ஆண்மா சம்பாதிப்பது எதுக்கு? ஏரி வேலை தொட்டு வச்சுக்கிறான். ஆம்பளைலாம் பிரியா இருக்கு, நான் ஏரி வேலை கண்டுபிடிச்சிடுவேன். ஏரி வேலை அட தம்புனீரு இன்னும் 2 மாசம் போட்டோம். ஏரி வேலைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய், 2000 ரூபாய், மாசம் 60,000 ரூபாய். சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லி கவர்மெண்ட் வித்துலாம். தம்புனீரு மனைவி வந்த போது என் மக்களை இரு செல்வங்கள் கண்ணை இவங்க காத்தவள். ஓகே மூத்தவர் ராஜவன், இளைய மகன் உதயகுமார் வெளிநாடு சென்றவளை வந்து கொண்டிருக்கிறார். அவன் வரவே பேசினே வந்தாங்க பாத்தியா. ஆடும் அழகை ரசிப்பதில் தானே வாழ்வில் பூந்தோட்டம். பாசம் என்னும் போர் வழி வந்த பாசமலர் கூட்டம். ஆடும் அழகை ரசிப்பதில் தானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டம். ஆடும் அழகை ரசிப்பதில் தானே வாழ்வில் பூந்தோட்டம். 3 தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவிய சிந்தை. 3 தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவிய சிந்தை. 3 தமிழும் ஓரிடம் என்று பாட வேண்டும் காவிய சிந்தை. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நானா மறைவேன் உன்னை நானா மறைவேன். வீடு என்னும் கோவிலில் வைத்தேன் வெள்ளி தீபங்களே. நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சக்காரங்களே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே. நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சக்காரங்களே. வீடு